இன்னைக்கு என்ன அப்பாவும் பொண்ணும் மாஞ்சி எனக்கு வேலை செய்யறாங்க. பக்கெட் அடியில புடிச்சு தூக்குறா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா குழம்பு வச்சா என்னைக்குமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சமைக்க போறேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் சமைக்க போறேன். சங்கீதா கன்சீவா இருக்கும்போது வந்து சமைச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெகுலரா சமைச்சு கொடுத்தேன். அதோட சரி அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே போல, ஒன்லி வீடியோ எடுக்க மட்டும் தான் போறது. இப்ப வந்து சங்கீதா வெயில் தாங்க முடியல, ரொம்ப அனலா இருக்கு அப்படின்றதுனால இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நானே சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீ சமைச்சு கொடுக்க இல்ல அப்பப்ப ஹெல்ப் பண்ணணும்ல, அப்புறம் நீயே வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி? எப்போ பொறுப்பு வந்துருக்கு இப்பதான் பிள்ளைக்கு. அதான் இந்த வெயில்ல மழை கிழ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில வந்து எப்படிதான் சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா. ஆமா, வெயில்ல சமாளிக்க முடியாம தான் என்ன சமைக்க சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. நானா சமைச்சேனா சமைச்சு தரேன். சரி வந்து ஆஃபர் ஏன் வேணான்னு சொல்லுவோம், சமைச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில்ல கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கே வந்து மனம் உருகி நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா நின்னு சமைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓவரா ஊத்துது. சார் ஜஷிதா இவ பாருங்க, உங்களுக்கு மேக்கப் போட்டு தலசி விட்டு Dress போட்டு விட்டு செப்பல் எடுத்துட்டு என்ன வெளியில கூட்டு போங்க அப்படின்றாரு. இந்த வெயில்ல எங்கம்மா வெளிய போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? சுடுதா இடமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் நான் வடிப்பேன் இவ்வளவு நாளா. வடிப்பா? ஆமா, ரொம்ப நாளா அது சாப்பாடுலாம் வடிச்சு. அதுதான் இதுல நிக்குமா? நிக்கும் அப்படியே உள்ள அப்படியே பொறுமையா இருக்கு. பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையா சாதம் வடிக்கிறாரு. நான் எத்தனை தடவை இது மாதிரி தூக்கி எல்லாம் வடிக்க கூடாது பேபி, வீணா போயிடும் சாப்பாடு. அப்படியே செவுத்து வரமா அப்படியே தள்ளி விடு, செவுத்துல அனுச்சு. பரவாயில்ல, சோறு வடிச்சுட்ட. கை சுடுது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா சுடுனா. சாப்பாடு வடிக்கிறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பாடு குண்டான பிடிக்கவே வலி. அங்க இருந்து வீடியோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குது, சாப்பாடு வடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னம்மா அவ சிரிச்சுன்னு இருக்கிற. எங்க அப்பா சமைக்கிறாரு, எங்க அப்பா சமைக்கிறாரு. ஒரு வழியா சாப்பாடு வடிச்சுட்டேன். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காணாங்கத்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு காணாங்கத்த மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா வைக்கிறோம். சங்கீதா வந்து கரெக்ட் பண்றோம். நானும் லவ்வரா நானு இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ண போறேன். ஜஷிதா சிரிக்கிறாரு. அவர் எப்படி சிரிக்கிறாரு பாரா. சாக்லேட் போயிடுச்சுல, அதனால தான் சிரிக்கிறாரு. அதான் அது எப்படின்னா வச்சுக்க, என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு ஆசையா சமைச்சு கொடுத்தா அது ஒரு இதுதான். நீ சமைக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காணாங்கத்த மீன் குழம்பு வச்சு ஒரு அசத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்ய தெரியும். பாத்திரம் விளக்குவாரு, துணி துவைப்பாரு, மாவு போடுவாரு, சமைப்பாரு. ஆனா எதையுமே செய்யறது கிடையாது. இருந்தா சரி இப்ப மறுபடியும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீ வெறும் ஹாய் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு ஆயிரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீ பேசலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, நான் பேசுறதே கொட்டையா பாதி நிறுத்தி பேசுவேன். ஒழுங்கா பேச தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லா நீ கலக்குற. ஓகே, ஆமா கலக்குறேன். மீன் குழம்பு கலக்குறேன். சரி, மீன் நீ க்ளீன் பண்ணிட்டே நான் க்ளீன் பண்ணி தரவா? எப்படி வேணாலும் ஓகே தான். வாய்ப்பு இல்ல ராஜா, சும்மா கேட்டேன். நானே க்ளீன் பண்ணி நானே வச்சு தரேன். ஓகே. அட என் பொண்ண பாரு. என்னம்மா சந்திரன், ஓய் இவ்வளவு பெரிய சாக்லேட் இருந்தது உள்ள. ஓய் இவ்வளவு பெருசு சாப்பிட கூடாது, அம்மா எடுத்தா. ஜொல்லு ஒழுது சாப்பிடுறாரு. அது காலி ஆயிடுச்சுன்னா சாக்லேட் இல்ல. அப்புறம் மீன் க்ளீன் பண்ணல பேபி, வெங்காயம் தக்காளி வெட்ட ஆரம்பிச்சிட்ட. மீன் கடைசியா க்ளீன் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியுது. தக்காளிலாம் வெட்டி வதக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ டெய்லி சமைக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு தெரியாதா சொல்லு. அப்ப நான் சமைக்கிற மாதிரி நீ சமைச்சிருவ. நீ சமைக்கிறதோட நல்லா டேஸ்டா சமைச்சு தரேன் உனக்கு. ஓகே பேபி, ஓகேவா? ஓகே ஓகே. பரவாயில்ல, சமைக்க மாட்டேனா? நீ சமைச்ச மீன் குழம்பு நல்லாவே இருக்காது பேபி, தண்ணியா வைப்ப. ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ல எல்லாம் அப்படிதான் வைப்பாங்க. செய்தா புளி ஊத்தாம மீன் குழம்பு வைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். புளிலாம் ஊத்துவான், கம்மியா ஊத்துவான், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். மீன் ஃபிளேவர் இருக்கும். நீ வச்சா எப்படி இருக்கும்? வெறும் புளிக்கும், மீன் ஃபிளேவரே இருக்காது. சரி பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். தக்காளி தான், வெங்காயம் வெட்டியாச்சு. கடகடன்னு வெட்டி பூண்டுலாம் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சாரு. அவரே பூண்டு உரிச்சாரு. புளி ஊற வைக்கல இன்னும் நீ? ஊற வைக்கல. ஊற வை. புளி எங்க இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதை தேடி கண்டுபிடிச்சு ஊற வச்சிடறேன் முதல்ல. எங்க இருக்கு புளி? இங்கதான் புளி டப்பாவை தேடு. கிச்சன்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட இவ்வளவு நாள் இவருக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புளி டப்பா.
மீன் வந்து மொத்தமா 6 மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீன் தான். கிலோலாம் இல்லையா பேபி மீன்? கிலோ எடை போட்டு வாங்கல, கூர்ல வாங்கணும். ஒரு பாட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க, எப்பவுமே அவங்க ஃப்ரெஷ்ஷா விற்பாங்க. கொஞ்சம் காசு முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பாட்டி கிட்ட வாங்கிட்டு வருவாரு. இப்ப பாருங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்தாச்சு. அது எலுமிச்சம்பழம் வந்து நாத்தங்க சைஸ் இருக்குதுடா. எலுமிச்சம்பழம் சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது, நான் ஜூஸ் போட்டு குடிக்க போறேன். எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறேன் நான். வெயிலுக்கு எதமா ஜூஸ் போட்டா சூப்பரா இருக்கும். அப்படியே எனக்கும் போட்டு கூட. ஓ இது வரைக்கும் நான் சமைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நாளாவது நீ வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கியா? நீ தானே போட போறேன்னா நானா போட போறேன்னு சொன்னா? இல்ல கேக்குறேன். நான் சமைக்கவே இல்ல, கிச்சன் கிட்ட சும்மா தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். அதுக்கே நெத்திலாம் வேர்த்து ஒழுது குங்குமம் களைஞ்சி வருது. நீ சமைச்சிருவியா பேபி? நீ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண செய்தா உனக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். சாப்பிடலாம். நான் சமைச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். 1/2 மணி நேரத்துல நான் ரெடி பண்ணிடுவேன். இப்படி கிண்டி கிண்டி அப்படியே ஊத்தி விட்டுற வேண்டியதா. அவ்வளவுதான். டேஸ்டா இல்ல நான் மட்டும் சொல்ல. இங்க பாரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து பார்த்தேன்னா தண்ணி பிடிச்சி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கண்டிப்பா லெமன் ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு சார், அதனால லெமன் ஜூஸ் போட போறேன் நான். லெமன் ஜூஸ் போட்டு ஒரு கிளாஸ் அனுப்பிவிடு. அப்படியே வந்து பார்த்தேன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்துக்கலாம், ஜூஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நான் சங்கீதா ஜூஸ் ரெடி பேபி. ஜூஸ் ரெடி ஆயிச்சா? கூலிங்கா இருக்குமா? சில்லுன்னு சாட் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் கூலிங் கிடையாது, நார்மல் கூலிங். ஆமா. லெமன் ஜூஸ் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. சம்மர்ல வந்து பட்ஜெட்டான ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான். ஆமா. இதுல லெமன் சோடா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். லெமன் சோடா நல்லா இருக்கும். என்னம்மா ஜஸ்டிதா பொண்ணு லெமன் ஜூஸ் தான் குடிக்கிறாரு. ஜூஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சொல்லு, வாயை திறந்து. நல்லா இருக்கு ஜஸ்டிதா. அவரே குடிக்கிறாரு. நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். நீ எப்ப சமைச்சு தருவ? சீக்கிரம் வெயிட் பண்ண. உடனே காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செஞ்ச இட்லி மாவு காலியானதுனால சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேனே. என்னம்மா குஷ்டாராண்டா டே? அதுக்குள்ள பேச விட மாட்டா. நான் பேசணும், நீ என்ன பாருங்க அப்படின்றாங்க. ஏன் ஜஸ்விதா நீ என்னம்மா பேச போற? வாயை திறந்து ஒழுங்கா பேசினாலும் பரவாயில்ல, கத்தின்னு கிடக்குறேன். ஒரு சூறாவளி கிளம்பியதே. ஃபர்ஸ்ட் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே நான் வெந்தயத்தை போட்டேன். வெந்தயம் வதக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சமையல்ல நீ ஒரு வித்வானா மாறியா? மாற மாட்டே பேபி. புளியா மாறி சமைச்சு கொடுக்குறேன் பேபி. புளியா மாறி குழம்புல ஊந்துற போற. மீன் குழம்புல புளி குழம்பாயிடும். ஜெசிதா என்னம்மா ஜெசிதா? ஓன்ற சரி நீ சம. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் நானே கிச்சன்ல இருந்தா என்னன்னா வெங்காயம் தக்காளி எப்படி வதக்கி இருக்கும் பாரு. வாவ் செம கலர்ஃபுல்லா இருக்கியப்பா. பரவாயில்லையே, என்ன விட நல்லா சமைச்சிருவ போலயே நீ. நல்லா தான் சமைச்சு ஆகணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சமைச்சா நல்லா தான் இருக்கணும். பாப்போம். நல்லா இருக்கு பாக்க, வதக்கறத பாக்க நல்லா இருக்கு பேபி. சைடு புளி கரைச்சின்னு இருக்கியா? புளி கரைச்சிட்டேன். மாங்காய் வேற. மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்காய் தான் குறையுது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து மரத்துல போய் பறிச்சுட்டு வந்துடும். பக்கத்து மரத்துல தான் ஆட்டையே போடணும். மொட்டை மாடியில ஏறி போய் ஜம்ப் பண்ணி பறிச்சுட்டு வரலாம். ஓகே. குழம்பு தூள்லாம் போட்டேன். தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டேன். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான உப்பு. உப்பு சேர்த்தாதான் டேஸ்டே வரும். அதனால உப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக் என்னன்னா கரெக்டா உப்பு சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் கம்மியா சேர்ப்பேன். நீ எப்படி சேர்க்கறன்னு பாக்குறேன். உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழம்புக்கு இவ்வளவு சேர்க்கிறேன். பாப்போம். பத்தவே பத்தாது. பத்தாதான். ஏற்கனவே நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உப்பு பத்தும்னு நினைக்கிறேன். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு கூட்டியாச்சு. அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள மீன் ஆஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேன். போலவா? ஓகே. அவ்வளவுதான், குழம்பு கூட்டியாச்சு. மீன் கேட்க பரவாயில்லையப்பா. சொன்ன மாதிரி சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுவோம் போலயே. வேக வேகமா வேலை நடக்குதா? ஆமா. 1/2 மணி நேரம் டைம்ல 1/2 மணி நேரமே முடிஞ்சிரும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வச்சு கடைன்னு ஆஞ்சிடலாம். ஆமா. இந்த மீன்ல பெலார்லாம் இருக்காது, காணாங்கத்தை ஃப்ரெண்ட்ஸ். காணாங்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி மீன் போட்டுறாங்க. காணாங்கத்தையா என்னன்னே தெரியல. ஹை ஹை என்னடி? ஆமா வந்து கத்தின் கடைடா. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஃபிஷ் காணாங்கத்தை மீன் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், வறுத்தாலுமே நல்லா இருக்கும். சூப்பரா. இதுல செவல் எடுக்கணுமா? ஆமா. இந்த மீன் நான் ஆஞ்சதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாஞ்சி தட்ட ஆனா நானே ஆஞ்சுப்பேன். அது என்னதான் கம்ப சுத்துறேன் நான் பாக்குறேன். கம்ப நாஞ்சி தரேன் கேட்டு. மீன் ஆயத்தெல்லாம் பெரிய கம்ப சுத்தமே கிடையாது. கத்திரிக்கோலை வச்சு ஜக் ஜக்னு கட் பண்ணிடலாம்.
என்ன பச்சை மீனை பார்த்து சாப்பிட்டுக்கிறேன். தலையே தனியா உனக்கு இதுக்குதான் நான் ஆஞ்சி தரேன்னு. காணாங்கத்த மீனோட தலை எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? தலையே இப்படி பிடிங்கி கிடக்குற பேபி. அந்த தலையை குழம்புல எடுத்து வச்சு மென்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். யார் அதுக்கெல்லாம் காணாங்கத்த மண்டை பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையை உனக்கு தனியா போட்டு தரேன். தனியா போட்டு தர பாரியா? மீன் போடாதே மீன் குழம்பு வாசனை செம்மையா வருது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு போனா அங்கிருந்து இறங்கி வரும்போது நல்லா மீன் குழம்பு வாசனை வருது. இன்னும் மீனே போடல, குழம்பு வேற லெவலா கூட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மீன் வந்து 10ஆதான் ஆஞ்சிட்டேன் பாருங்க. மீனை பயங்கரமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். முழுசா கிளீன் பண்ணிருக்கேன். இது 2 கட் பண்ணி நம்ம குழம்புல போட்டுக்கலாம். ஆமா 2 கட் பண்ணி. முன்னாடி வந்து மாங்காவும் முருங்காவும் கட் பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முருங்காக்கா நான் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருக்குது, போய் ஆட்டையை போட்டு வந்துடுறேன். ஐய் என் கூட சேர்ந்து இவருக்கும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு எப்படி நடந்து போறாரு போறா? சத்தம் போடாம போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? முருங்கைக்காய் பறிக்க போறாரு. ஒரு பக்கத்து வீட்டு மரத்துல தான் முருங்கை மரம் இருக்குது. முத்தனை முருங்காயை பார்த்து பாரு பேபி. அக்கா வராங்க. ஏக்கா எனக்கு தெரியாது இவர் தான் காரணம் எல்லாத்துக்கும். நான் தான் சும்மா சொன்னேன், நீ எதுக்கு அவ்வளவு வேக விடாது? நான் சொல்லிட்டு தான் பறிச்சேன். போதும். அது சூப்பரா இருக்கும். ஆனா அந்த முருங்கைக்காய் செம டேஸ்டா இருக்கும். அது ஆட்டிய போட்டு சமைச்சா அது அதை விட டேஸ்டா இருக்கும். அதானே? கத்தி ஷார்ப்ல ஒன்னொன்னா விட்டு ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு, ஒரு சில பேர் மாங்காய் மட்டும் போடுவாங்க. முருங்கைக்காவும் போட்டா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். முருங்கைக்காவை கழுவிட்டு தான் கட் பண்ணேன். குழம்புல போட்டுடலாம். சூப்பர். சங்கீதா குழம்பு வச்சா என்னைக்குமே இந்த மாதிரி பார்க்க முடியாது, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளவு தடவை நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். அப்படியே வந்து இவர் ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு இப்படி சொல்ற, நீயே இந்த கலர்ல டெய்லியும் சமைப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் 4 பீஸ் மாங்காய் போட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தீ கொஞ்சம் வச்சிருவோம். முருங்கைக்காய் வேகட்டும். ஆமா, முருங்கைக்காய்லாம் நல்லா வேகட்டும். வெந்து முடிச்ச உடனே நம்ம மீனை கழுவி வச்சிருக்க மீனை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா தான் இருக்கு. ஆமா, 2ஆ வெட்டிக்கலாம். இந்த மீன் வந்து மீன் மட்டும் 2 வெட்டி போட்டுடலாம். டேஸ்ட் வந்து அப்பதான் இருக்கும். உப்பு சூப்பரா காணாங்கத்த மீன் குழம்பு வினோத் வச்சிருக்கா. யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு பிடிக்குமோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு. அட்ரஸ் விருந்து வச்சிடுறேன். அட்ரஸ் சொன்னா சொன்னா போதும் எல்லாம் வந்துருவாங்க. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு என்ன அப்பாவும் பொண்ணு மாஞ்சி எனக்கு வேலை செய்யறாங்க. பக்கெட் அடியில பிடிச்சி தூக்குறா ஃப்ரெண்ட்ஸ். தூக்க துணி காய வைக்கிறதுக்கு எடுத்தா இவரும் வந்து பார்த்தோன்னா பக்கெட்டை தூக்குறாரு அவர் மட்டுன்னு. துணி அது உள்ள இருந்து எடுத்தாச்சுமா? இவரே துணி போடுறாரு. பக்கெட்டை தூக்கி வச்சா தூக்குறாரு. தூக்கிடுவா மெத்திக்கு போய் காய வைக்குமா? பக்கெட் தூக்கு. மீனை வந்து அழகா கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் முருங்கைக்காய் போட்டல ஃப்ரெண்ட், அது வெந்துடுதான்னு பார்த்துட்டு மீனை சேர்த்துற வேண்டியதான். ஓகே, பார்க்கலாமா? இங்க பாருங்க மீனை நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா க்ளீன் பண்ணி 2 வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காணாங்கத்த மீனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி 2 கட் பண்ணி போட்டாதான் அந்த உப்பு காரெல்லாம் இறக்கும். ஆமா, குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பேபி. முருங்கைக்காய்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சே பாரு. முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மீன் சேர்த்துடலாம். ஏன்னா குழம்பு இருக்க சுண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மீனை சேர்த்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீன் தான் இருக்கும் போல. 6 மீன் இல்ல? 6 மீன் பீஸா போட்டாச்சு. சட்டில குழம்பு இருக்காது போலயே, மீன் மட்டும் தான் இருக்கும். பாக்க வேற லெவல்ல இருக்கு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் மீன் சேர்த்தாச்சு. ஒரு கிண்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காணாங்கத்த மீன் குழம்புப்பா பக்காவா ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் வெந்துடும். மீன் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ மணி 2, அரை மணி நேரத்துல செஞ்சு தரேன் சொன்ன மணி 1 மணி நேரம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே மணி 1:15 ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகதான் செய்யும். சமாளித்த போறான். டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு செய்ய ஆரம்பிக்கும் போது. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அன்பு பாசம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் சங்கீதாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். என்ன எலியா நினைச்சு குடுக்குறியா இல்ல பாசமா குடுக்குறியா பேபி? எனக்கு பாசமா செஞ்சிருக்கேன் அவனுக்கு.
ஓகே ரொம்ப ஓகே. நாளுக்கு அப்புறம் வேற செஞ்சிருக்கேன்ல, நல்லா 2 தட்டு சாப்பிடணும். ஓகே 2 தட்டா? ஆமா. இதே பாதி இன்னொரு தட்டுல போடு. போதும் பேபி, எவ்வளவு சாப்பாடு போடுற? கரெக்டா இருக்கும், எனக்கு தெரியும். டெய்லியும் பேபியே சமைக்க விடலாம் போல ஆசை ஆசையா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு சமைச்சு போட்டே வர குடுக்குறாரு பத்தியா இல்லையா? இது வரைக்கும் நான் சமைச்சிருக்கேன், ஆனா சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன் இது மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எலியா அப்படின்னு நினைச்சு பயப்படுறியா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவனா பரவாயில்ல, நீ தான் எக்கச்சக்கமான டைம் எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதை நான் சொல்லி ஆகணும். நான் மாசமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்பதுல இருந்தே நான் கேரிங்கா பார்த்துட்டாரு. நான் கன்சீவ் ஆன நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் பேபி தான் என்னை சென்னையிலே இருந்து பாத்துக்கிட்டாரு. 7 மாசமும் வந்து பாத்தீங்கன்னா பேபி தான் எனக்கு சமைச்சு கொடுத்தாரு. நான் வந்து அப்பப்போ வீடியோல வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து சமைச்சேன். ஆனா பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் எனக்கு 3 வேளையும் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து பழம் கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்து செஞ்சாரு. நான் இந்த 7வது மாசம் பூ முடிப்பாங்கல்ல, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஊருக்கே வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேபி தான் நான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேபி சமைச்சு தரது வந்து சாப்பிடும்போது ஒரே ஆனந்தமா இருக்கு. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பாஸ் ஆயிட்டேனா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா குழம்பு வச்சு பாஸ் ஆயிட்டா. தூங்குறா, நல்லா விளையாடிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்து தூங்கிட்டா. ஏஞ்சப்பதான் வந்து பாப்பாவுக்கு தரணும். சமைக்கும் போதே காட்டிட்டே இந்த ஊன்னு காட்டிட்டே இருந்தா. ஆமா, சரிவா நீயும் சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு அடுத்து என்ன பண்றேன்றத பார்க்கலாம். ஓகே, யார் வீட்டுல இது மாதிரி ஹஸ்பண்ட்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பேபி சமைச்சாலே ஒரு ஹாப்பி ஆகி போச்சு.